इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நமக்கு அடுத்ததான ஒரு ஸ்லோகத்துல ஸ்வயா கிருத்வாவாமம் வபுர பரித்ருப்தே நமனசா சரீரார்த்தம் சம்போஹோ அபரமபி சங்கே கிருதமபூத் ததேதத்வத்ரூபம் சகலமருணாபம் திருநயனம் குஷாப்யாமானம்ரம் குடிலசசி சுடாரமகுடம். அந்த அர்த்தநாரி ஸ்வரூபத்தை பார்க்கிறார். பாதி அம்பாள் பாதி பரமேஸ்வரன் அப்படித்தானே இருக்கணும். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல அம்பாள் ஒரு பாதி பரமேஸ்வரனுக்கு ஒரு பாதி அம்பாளுக்கு. அதுல இடது பக்கம் அம்பாள் வாமபாகம், வலது பக்கமானது பரமேஸ்வரன் இப்படி இருக்கணும். அவளை பார்த்து வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கேங்கிற என்ன, இந்த பக்கம் இருக்கிற சிவனை காணோமேன்னு. ஒரு பாதிதான் முன்னால சாப்பிட்டீர், இப்பொழுது இன்னொரு பாதியும் சாப்பிட்டீரோ அப்படிங்கிறார் பரமேஸ்வரன். ஒரு காலத்துல நீங்க பரமேஸ்வருடைய இடது பக்கத்தை நீங்க எடுத்துட்டு, இடது பக்கம் இல்ல அவருக்கு, வலது பக்கத்துல பரமேஸ்வரன் இருக்க, இடது பாகம் முழுக்க அம்பாள் தான் இருக்க. ஒரு பாதி தான் இருக்க, ஒரு பாதி இல்ல இந்த நாள். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா, நான் பரிசுத்தே நான் மனதா அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு பாதியை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறதுனால திருப்தி அடையாமல் இன்னொரு பாகமும் இருந்துட்டேன். நீங்க என்ன ஆச்சு, நான் காணவே பரமேஸ்வரன் எப்படி இருக்கணும். பார்வதி பரமேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரனா இருக்கும் பொழுது ஒரு பகுதியானது வலது பக்கமெல்லாம் எப்படி இருக்கணும், வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும். பரமேஸ்வரனுடைய சுரூபம்னா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும். அம்பாளுடைய சுரூபம்னா சிவப்பா இருக்கும். அருணா கருணா தனங்கிதா அப்படின்னு ஒரு பகுதியானது வலது பக்கம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும், இடது பக்கமானது சிவந்ததாக காணப்படணும். அதே போலயே இடது பக்கத்துல ஸ்தனங்கள் இருக்கணும், வலது பக்கத்துல ஸ்தனம் இருக்கக்கூடாது. அது பரமேஸ்வரா இருக்கக்கூடாது. அம்பாளுடைய பக்கத்துல மூணாவது கண்ணு இருக்கக்கூடாது. சந்திரபேரை இருக்கக்கூடாது. சந்திரபேரையில பரமேஸ்வரன் சேர்ந்தது, பரமேஸ்வரனவா சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின பரமேஸ்வரன் தலையில இருக்கலாம். அதனால அவருக்கு பாலேந்து சூடாமணி அப்படின்னு இந்திரசேகரன் சந்திரசேகரன் அப்படின்னு பேர் வந்தது பரமேஸ்வரனுக்கு. அவர் தலையில இருக்கணும். ஆனா அம்பாள் உங்க தலையிலேயே இருக்க என்னடான்னு மூணாம் தலை நீங்களும் வச்சுருக்கீங்க, அது எப்படி வர முடியும்? உடம்பு முழுக்க பரமேஸ்வரனுக்கு வெள்ள பாகம் இருக்கிறது, அது இல்லவே இல்லையே. என்னவோ சிவப்பா தோன்றத ரெண்டு பக்கங்களும் ஸ்தனங்கள் இருக்குது. அதனுடைய நெய்ச்சனால கொஞ்சம் முன்னால சாஞ்சிருக்காமலுமே காணப்படுறது. அப்படி இல்லையே, ஏமா இப்படி நிக்கிறது ஒண்ணும் தெரியலையே. இன்னும் அந்த இன்னொரு பருவி இருந்த பரமேஸ்வருடைய ஒரு பாதி, அதையும் நீங்க சாப்பிட்டீடோ, அதையும் நீங்க ஆக்கிரமிச்சுட்டீடோ, உங்களுடைய சுரூபமா ஆக்கிட்டீடோ. அவரு மனசா சரீரார்த்தம் சம்போ அபரமபி அந்த பரமேஸ்வரனுடைய இன்னொரு பாதை இருக்கு, இதையும் நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம். சங்கே கிருதமபூத் ஏனென்றால் தங்களுடைய உருவம் இருக்க பார்த்தா சகல மருணாபம் எல்லாம் சிவப்பா இருக்கு. திரிநயனம் மூணு கண்கள் இருக்கு. குஷாப்யாமானம்ரம் தனங்களுடைய வயிற்றுனால கொஞ்சம் முன்னால சாட்சி இருக்கா போல இருக்கு. சூடாலமகுடம் அந்த சந்திரபிரையான தலையில இருக்கு. இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு இருக்க வேண்டியதான குணங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா, அதனால நான் நினைக்கிறேன்
அந்த பரமேஸ்வரன் உங்களுக்குள்ள அந்தர்பாவத்தை அடைந்தாரோ. லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். ஆனா இதுல என்ன சொல்ற கொஞ்சம் பார்க்கணும். சிவசக்திரூபிணி, இந்த சிவனானவன் சக்தி தத்துவத்துக்குள்ள அந்தர்பாவத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சொல்லு. இந்த சிவசக்தி ஐக்கியம்னா என்னது? இது சிவனானவன் ஜீவனாக இருக்கான். இந்த சிவனானவன் ஜீவனாயிட்டான். தமிழ்ல சிவன் சீவன் எழுதும். ஒரு சிவனுக்கு மேல ஒரு தீர்க்கம் வச்சுட்டா அது சீவன் ஆயிடல. இந்த சீவன் ஜீவன் என்ன தீர்க்கம் ஆயிடுதுன்னு இவருக்கு ஒரு ஆவரணம் வந்தார். அந்த ஆவரணம் எனக்கூடிய ஒரு தீர்க்கம் வந்ததுனால இவன் ஜீவனாகிட்டான். அந்த ஆவரணம் இவனுக்கு போகணும். எப்படி போகும்? அந்த 3 மலங்கள் போகணும். ஆணவ மலம், காகித மலம், காரணமான மலம் அப்படின்னு 3 மலங்கள் இவனுக்கு போகணும். அந்த அதத்தான் முன்னாடி சொல்ற மிருதிக மலமாயே நமனதா அப்படின்னு மலங்கள். அங்க நான் சொல்லும் பொழுது மலங்கள்னு அவித்யாத்மிதா ராகத்வேதா வினிவேஷம்னு சொன்னேன். ஆனா இங்க நிஜமான மலங்கள் என்ன? ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம். இந்த ஜீவன் தான் பண்ணினதான கர்மாக்கள் எல்லாம் இவனுக்கு மனமா வந்து நிற்கிறது. அந்த கர்மாக்கள்லாம் இவன் போக்கடித்துக் கொள்ளணும். எப்படி சார் கர்மாக்களை போக்கடிக்கிறது? கர்மாக்களை கெட்ட கர்மா பாப கர்மாக்களை பண்ணா நல்ல கர்மா பண்ணினா போயிடும்னு சில பேர் சொல்றார். ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணும் இல்லை. சில பாபங்களுக்கு புண்ணியம் பண்ணினாலும் போகாது. புண்ணியம் பண்ணினதுக்கு தனி பலம், பாபம் பண்ணினதுக்கு தனி பலம். ஆனா சில பாபங்கள் சில புண்ணிய கர்மாக்கள் பண்ணினா போதும். அதுக்கு என்ன இது? பிராயச்சித்த கர்மாக்கள். எதற்கு பிராயச்சித்தம் விதிச்சிருக்கோ அந்த பிராயச்சித்த கர்மாக்களை பண்ணினால் முன்னால பண்ணினான பாபம் அதனால கட்டாயிடலாம். அது ஆனா எல்லா பாபமும் எல்லா புண்ணியத்தினால போகாது. அப்ப எப்பதான் போறது? கர்மாக்கள் எல்லாம் அனுபவிச்சாதான் சார் போகும். சரி அனுபவிச்சிடுவோம். எந்த பிறவியில ஆறுதுன்னு நமக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? பார்ப்போம். 1 கோடி ஜென்மாக்கள் இருக்கு. அத்தனை பாபங்களும் நீங்க அனுபவிக்கணும்னு சும்மா அனுபவிப்பட. அப்ப என்ன பண்ற? அனுபவிக்கிறதுக்காக வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம்னா நல்லதோ கெட்டதோ பண்ணாமல் உங்களால இருக்க முடியுமா? நான் கர்மாக்கிறது உங்களால சும்மாவும் இருக்க முடியாது. அப்ப எப்படிதான் பண்றது? கர்மாக்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு அம்பாளுடைய திருவடி தான் தரணும். சரணாகதீனாந்த பரித்ராண பதாயவே சர்வஸ்யாஸ்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த சரணாகதி பண்ணா என்ன ஏற்படுறதுன்னு நம்ம குரு ரூபேஸ்லாம் நமாமி காமாட்சி குரு ரூபமாவது உங்களுக்கு சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கிறார். சிவஞான பிரதாயினி சிவஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் தான் கர்மாவை நாசம் பண்ணும். கர்மாக்களை நாசம் பண்ணக்கூடியதான வலிமை ஏதோ ஞானம் அஜானத்தே விவர்த்தகம். அஜானம் அஜான காரியங்களான கர்மாக்களை அதுதான். இந்த கர்மாவை போக்கும் பொழுது என்ன பண்ற தெரியுமா? நான் அந்த கர்மாவனால உண்டானதான சரீரத்தையும் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஆணவத்தையும் சேர்ந்து அழிக்கும். அப்ப ஆணவ மனம் காய்கனமும் தானா போயிடுறது. இப்படி 3 மனங்களும் போனாத்தான் இவனால பார்க்க முடியும். ஆகையால் இந்த ஜீவனுக்கு சிவன் தான் ஜீவனாக காணப்படுகிறான் ஆவரணத்தினால். அந்த சக்தி தத்துவம் என்ன பண்ணிட்டான்? தெய்வாத்ம சக்தி பரமேஸ்வரத்யா அப்படின்னு தெய்வாத்ம சக்தி இருக்கு பார்த்தீங்களா? பரமேஸ்வரன் வைக்கிற சக்தி. அந்த சக்தி இந்த ஜீவனையும் சிவனையும் ஒன்னா காண்பித்தது. காண்பித்ததுமே என்ன ஆயிடுதுன்னு இப்ப ஜீவனும் இல்ல சிவனும் இல்ல. என்ன இருக்குன்னு பரதத்துவம் ஒண்ணு தரு. மனசா
சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கேற்றமபோத. இந்த சரீரம் என்கிறத பெயர். சரீரம் போட்டுன்னு அசரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்ருததா. சௌந்தர்ல வெறும் 10 ஸ்லோகமா பார்க்கப்படாது. நீங்க உபனிஷத்து கண்ணோட்டத்துலதான் பார்க்கணும். சரீரமும் போயாச்சு. சரீரம் போயாச்சுன்னா அசரீரமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதனாலதான் ரூபம் இப்ப என்ன காணப்படுறது? லௌகித்யமே சத்திய சர்வத்திய விமர்சா. எங்க பார்த்தாலும் சிவந்ததான ஒரு அந்த ஸ்வரூபம் காணப்படுகிறது. அது ததேதத்வத்ரூபம் சகல மருணாபம் திருநயனம். இது திருநயனம்ங்கிறது கீழே முன்னால போன ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது அப்படின்னு சொன்னார். பாருங்க, சூரியன் சந்திரன் நெருப்பு என்று இது 3 அப்பாட்டிய ஸ்வரூபம் நான் அங்கே சொன்னேன். இங்க என்ன சொல்றது? யதா ஜகதம் வேத ஜகத்வாசகேலம் அப்படின்னு சூரியனை சந்திரன் நெருப்பத்தான் இங்க சொல்லுது. அது என்ன? அந்த மூலத்தானே சொல்ற. சூரியனிடத்துல என்ன தேஜஸோ, சந்திரனிடத்துல என்ன தேஜஸோ, அக்னியினுடைய என்ன தேஜஸோன்னா கபன சதி வைஸ்வானரமயி. அந்த 3 தேஜஸும் பிரம்ம தேஜஸ். அந்த பிரம்ம தேஜஸ் நதந்திர சூரியோ பாக நிரந்திர தாரகம் நேமா வித்யுதோ சாந்தி அக்னி அப்படின்னு சத்திய பாசா சர்வமீதம் இல்லாது. அந்த பரமாத்மாவுடைய பாசத்தினால்தான், அந்த ஒளியினாலதான் மீதியெல்லாம் பிரகாசிக்கிறது. சூரியன் உலகத்தை ஒழிக்கிறார் என்று சொன்னீங்கன்னா சூரியனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய ஒளி. சந்திரன் ஒழிக்கிறார் சொன்னா சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடியதான் இந்த அப்பா அண்டி ஒரு ஒளி. அந்த